சிவகாமி, இப்ப நீ பேசினதெல்லாம் உண்மைதானே? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் உண்மையதாங்க சொல்றேன். அப்படின்னா மாப்பிள்ளை வாசல்ல இருக்க. இதே வாசல்ல வச்சுதானே அவர் நெஞ்சில கையை வச்சு வெளியில தள்ளின. நீ போய் உள்ள வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. கண்டிப்பா அவர் வருவாரு. இப்போ நீ போய் கூப்பிடு. அப்பதான் நீ சொன்னதும் நிஜம், நீ மாறிட்டேன்னு சொன்னியே அதுவும் நிஜம். என்ன சொல்ற? அம்மா, அப்பா சொல்றது கரெக்ட் தாம்மா. நீ சொல்றது உண்மைனா வாமா, போய் மாப்பிள்ளைய உள்ள வாங்கன்னு கூப்பிடுமா. வாமா. அம்மா, நாங்க எல்லாரும் போய் மாப்பிள்ளை காலில் விழுந்து உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாருமா. நீ ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டா வந்துருவாருமா. வாமா. அம்மா, மாமா உள்ள வாங்கன்னு கூப்பிடுமா. அப்போ நீ சொன்னதெல்லாம் போய் அப்படிதானே? இல்லைங்க, நான் உண்மையிலேயே மாறிட்டேன். நான் பழைய சிவகாமி இல்லைங்க. எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா. அவளுக்கு அவ புருஷன் கிடைச்சிட்டாரு. நான் கூப்பிடுறேங்க. இனிமே உன் சந்தோஷத்துக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். போலாம் வா. உள்ள வாங்க. அம்மா தான் இறங்கி வந்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக சிவகாமி அப்படிலாம் பண்ணல மாப்பிள்ள. இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்களே. உள்ள வாங்க. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க மாமா. எதையும் உங்களால மறக்க முடியலல்ல? ஒன்னா ரெண்டா மருமகன் கூட பார்க்காம எத்தனை முறை நான் உங்களை அவமானப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியலைங்க. என்னை மன்னிச்சிட்டு உள்ள வாங்க. ஐயோ, என்னங்க இது? கையில் எடுத்து கும்பிட்டு இருக்கீங்க. முதல்ல கையை இருக்குங்க. இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க மாப்பிள்ள. உள்ள வாங்க. பரவாயில்ல மாமா, வேண்டாம். பழச மனசுல வச்சதுல நான் இந்த மாதிரி பேசல. இல்ல அத்தையை பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரி பேசல. அத்தை வெளியில வந்து என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்குன்னு சில மன உறுத்தல்லாம் இருக்கு. இது வரைக்கும் அத்தை என்னை எவ்வளவோ கோச்சிருக்காங்க, கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நான் தப்பாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு. அர்ச்சனோட கல்யாண விஷயத்தில் அத்தையோட எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றுறதுக்கு காரணமே நான் தான். நான் சொன்ன போய் தானே அதுக்கு காரணம். மாப்பிள்ள, பழசெல்லாம் இப்போ எதுக்கு? ஐயோ, சத்தியமாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் யாரையும் குத்தி காட்டணுங்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி பேசல.
நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, அர்ச்சனோட கல்யாண விஷயத்தில் அத்தையோட ஏமாற்றத்தை யாராலுமே ஈடு செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்னால் படித்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது. ஆனால் என்கிட்ட உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை வச்சு அத்தை எதிர்பார்க்குற அந்தஸ்துக்கு என்னால் உயர்ந்து காட்ட முடியும். அர்ச்சனாவை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். என்னைக்கு அந்த அந்தஸ்துக்கு நான் உயர்றனோ அன்னைக்கு நீங்கள் வாசல் வரைக்கும் வந்து என்ன உள்ளவான்னு கூப்பிட வேண்டியதில்லை. நானே சந்தோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே வருவேன். அது வரைக்கும் நான் வராமல் இருக்கிறது தான் நல்லது. என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க உள்ள வரலன்னு சொன்னது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் நீங்க சொன்ன காரணம் ரொம்ப நியாயமானது. இப்படி வைராகியத்தோட ஒவ்வொருத்தரும் இருந்துட்டா கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாங்க. நீங்க நிச்சயமா முன்னுக்கு வந்துருவீங்க பாருங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இந்தாம்மா, இது எதுக்குமா? இது ஓ நகைம்மா. இது உனக்கு சேரணுங்கிறதுக்காக தான் நான் பிடிவாதம் பிடிச்சு வாங்கினேன். வச்சுக்க. வேண்டாம் அத்தை, நகையை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு இன்னும் கோபம் தீரலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஆரம்பத்துலேயே ஒரு குண்டுமணி நகை கூட வரதட்சணை வாங்காம தான் அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை என்னால் அதை நிறைவேற்ற முடியல. எங்கள் அம்மா என்னை தடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் நான் எந்த கட்டாயத்துலையுமே இல்லையே. இதுக்கு மேலே அர்ச்சனா உடம்புல ஒரு குண்டுமணி நகை இருந்தாலும் அது நான் என் உழைப்பில் வாங்கி போட்டதாக தான் இருக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். அதனால தான் இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. உங்க மாதிரியே மாப்பிள்ள எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா பொண்ணை பெத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அம்மாடி, இது உன்னோட நகை. உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப தயங்காம வந்து கேட்டு வாங்கிட்டு போங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். வரேன். சரிம்மா. வரேண்ணா. போயிட்டு வாமா. வரேன் பிரியா. பாத்து. கிளம்புறேங்க. பத்திரமா போயிட்டு வாமா. வரோம். வாங்க. ஏங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து போட்டோ வாங்கிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நாம இன்னும் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கோம். அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? உன் கவலை எனக்கு புரியுது. ஆனா இதுல நாம என்ன செய்ய முடியும்? முடிவெடுக்க வேண்டியது உன் பையன் தானே. அவன் வந்த உடனே நீங்க தான் அவன்கிட்ட பேசி எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்கணும். நீயும் எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னா தளராம முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்க. ஆனா அவன் என்னடான்னா பாக்குற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாப்போம் இந்த பொண்ணு விஷயத்துலயாவது அவன் என்ன சொல்றான்னு. Hi mom, dad, sweetie pie. சொரிமுத்து, வாப்பா சாப்பிடலாம். சொரிமுத்து, ஒன்னதான்ப்பா. சொரிமுத்துன்னு கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏங்க, சொரிமுத்து ஐயனாருன்னு சாமி பேரை வச்சிருக்கோம். அதை சொல்லி கூப்பிடாதேன்னா எப்படிங்க? அம்மா, அண்ணன் தான் சொரிமுத்துன்னு தான் பேரை மாத்தி செரின்னு மாடர்னா வச்சிருக்காருல. நீங்க அதை சொல்லி கூப்பிட வேண்டியதானே? இப்ப பாருங்க, அண்ணன் வந்து சத்தம் போட போறாரு. மாட்டினீங்க. அவன் என்ன புதுசாவா சத்தம் போட போறான்? எப்பவும் உள்ளது தானே. நான் அவனை சமாளிச்சுக்கிறேன். ஏங்க, அவன் வந்த உடனே நீங்க எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. பார்க்கலாம் பார்க்கலாம்.
many times have I told you that don't call me sorry Muthu, call me Sherry? என்னப்பா இது இப்படி பேசினா எப்படிப்பா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, நாங்க ஏறி இறங்காத கோவில் இல்ல குளம் இல்ல, இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் உடம்பே சரியாச்சு. அதான் அந்த சாமியோட பேரையே வச்சிருக்கோம் சொரிமுத்துன்னு. கூப்பிடாதேன்னா Shut எப்படி? up! Every time you keep repeating the same thing. நான் இப்போ உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். Hereafter, call me only Sherry, okay? Understood? Get out of my sight! Out! ஐயோ, Ah! Hey! என்ன பண்ற? என்ன பண்ற நீ? சாப்பிட்டுட்டு இருக்கேன். Nonsense! Country brute மாதிரி உன்னை கையில சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கேன். Fork, spoon, knife யூஸ் பண்ண சொல்லிருக்கேனா இல்லையா? கழுத்துல ஏப்ரன் எங்க? ஏப்ரன் எங்க? அப்பா. ஏப்ரன் இல்லாம சாப்பிட்டா Dress அழுகாவுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு சிந்தாம சாப்பிட தெரியும். அப்புறம் எதுக்கு ஏப்ரன்? பாத்தீங்களா? என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? எப்படி வளர்த்துருக்கீங்க உங்க பொண்ணு? கொஞ்சம் கூட ஒபீடியன்ஸ் இல்லாம. நான்சென்ஸ். என்ன பழக்கம்னு தெரியல இது. ச்சே. என்னது இது? இது என்னது இது? Is it a dining table? Looks like a tea shop, man. இத பாருங்க. சாப்பிடும் போது பிளேட் கடியில இந்த மேட்டை வைக்க சொல்லிருக்கணும் இல்லையா? என்ன பழக்கம் இது? யா, hold this. ஷா. என்னமா இது? என்ன நடக்குது கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒரு டேபிள் மேனர்ஸ் இல்ல. என்ன நடக்குது இந்த வீட்ல? லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும், கல்ச்சரோட இருக்கணும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அது உங்களுக்கு புரியாதா? அந்த ஸ்டைலிஷ்ல நமக்கு எதுக்குப்பா? நம்ம கல்ச்சர்லயே வாழ்ந்தா போதாதா? இதெல்லாம் இப்ப வந்தது தானே. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? பழசெல்லாம் மறந்துடக்கூடாதுப்பா. பழச மறக்க கூடாது டாட், பட் அதுக்காக பழசாவே இருந்துட கூடாது. புரிஞ்சுக்கோங்க. Where's the finger ball? ஏமா அந்த பவுல கொஞ்சம் கொண்டாயே. லியூக் வார்ம் வாட்டர் ஊத்தி கொண்டு வாங்க. God damn it. என்னது இது? என்னது இது? How many times I've told you not to wear a sari? வீட்ல இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு நைட்டி அது போட சொல்லிருக்கேனா இல்லையா? சாப்பிடுறதுக்கு என்ன மெனு இன்னைக்கு? இட்லிப்பா. இட்லி. இட்லி? எவ்ரி டைம் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார். இது விட்டா வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு? ஃப்ரீயா இருக்க டைம்ல படிச்சு கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெசிபி புக் வாங்கி கொடுத்துருக்கேனா இல்லையா? World's easiest cooking is Chinese food. Chinese food பண்ணலாம்ல? அண்ணா, சைனீஸ் ஃபுட்னா இந்த பாம்பு, பல்லி, பூரா இதெல்லாம் தானேண்ணா? இந்த காலத்துல மனுஷனை தின்றான். அதுக்கு பாம்பு, பூரா, பல்லி எவ்வளோ பெட்டர். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திட்டோமோ அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாத்தணும். வசதி வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக இன்னைக்கு ரொம்ப ஆடக்கூடாதுப்பா. வாட் டாட்? நான் அப்படின்னு ஆடிட்டேன். ஏன் ஒரு ரிட்டையர் என்ன தாசில்தார் ஆஃபீஸர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 58 வயசுல உங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த சின்ன வயசுல நான் சாதிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல இருக்கிற லீடிங் டாப் பிசினஸ் மேன் லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறதுக்கு நான் பாடுபட்டு இருக்கேன். என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட ஸ்டேட்டஸ் இப்படிதான் இருக்கணும் டிசைட் பண்றதுல என்ன தப்பு? வாயை பார்க்காம சாப்பாடு சர்வ் பண்ணுங்க. How many times have I told you சாப்பாடு ஐட்டம் சர்வ் பண்ணும்போது கை யூஸ் பண்ணாதீங்க. Always use forceps. Go. ஐயோ, கொரடு மாதிரி என்னத்தையோ வச்சிருப்பானே. அப்பா, இதுக்கே இப்படின்னா இன்னும் பொண்ணு விஷயத்தை ஆரம்பிச்சா அவ்வளவுதான். ஆமா ஆமா. ஹே வெரி செக். என்ன பொண்ணு? என்ன பொண்ணு? அது வந்துப்பா, உங்க அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கா. ஓ, வழக்கம் போல எனக்கு பிடிக்காத, என் ஸ்டேட்டஸுக்கு செட் ஆகாத, டேஸ்ட் இல்லாத பொண்ணை பார்த்து வச்சிருப்பீங்க, கரெக்டா? ஏமா இந்த பொண்ணு பார்க்குற வேலையை நிறுத்த மாட்டீங்களா? இல்லப்பா, இந்த பொண்ணு உனக்கு ஏத்த மாதிரி நல்ல படிச்ச அழகான பொறுப்பான பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு வகையில நமக்கு சொந்தக்காரங்க. உங்க அப்பாவோட சித்தியோட தம்பி பொண்ணு. ஓ ஓகே. பொண்ணு எந்த ஃபீல்டில் சாதிச்சிருக்கா? ஸ்போர்ட்ஸ், மாடலிங், மீடியா, அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லப்பா, அந்த பொண்ணு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐடி கம்பெனியில் வேலையா? ஐடி கம்பெனினாலும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேலை இல்லப்பா. மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறா. அம்மா, என்னோட மேனேஜருக்கு நான் 30,000 ரூபாய் சம்பளம் தரேன். என்னோட மேனேஜர் கேட்டரில் கூட இல்லாத ஒரு பொண்ணை எப்படி என்னோட லைஃப் பார்ட்னர் ஏற்றுக்க முடியும்? அது இல்லப்பா, நல்ல குடும்பம், சொந்தம் வேற. லுக் ஹியர் டாட், இந்த நல்ல குடும்பம், சொந்தம் இதெல்லாம் எனக்கு செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்னால் அவளோட மிங்கிள் ஆக முடியும். அந்த கொலாபரேஷன்ல ஐ கேன் டெவலப் மை பிசினஸ், யூ நோ, ஐ கேன் அச்சீவ் இன் மை லைஃப். அதை விட்டுட்டு நல்ல குடும்பம், சொந்தம், ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ். இல்ல கண்ணா, நீ பொண்ணு போட்டோ ஒரே ஒரு தடவை பாத்தீனா. போட்டோவா? நோ வே. அண்ட் ப்ளீஸ், ஃபார் காட்ஸ் சேக், டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு திஸ், ஓகே? கெட் மீ a glass of milk to my room. அப்புறம்
மில்க் கொண்டு வரும்போது தயவு செஞ்சு மூடி வச்சு கொண்டு வாங்க. திறந்து ஈ முக்கிற மாதிரிலாம் கொண்டு வர வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் ஃபார் ஹெவன்ஸ் சேக் வேர் யுவர் செப்பல்ஸ் when you walk into my room. Okay? Did you get it? Good. ஐயோ என்னங்க இது, இவன் இப்படி சொல்லிட்டு போறான். நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அம்மா எனக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. வா. இங்கேயே சாப்பிட போறோம்? ஏன் நம்மளாம் இங்கே சாப்பிடக்கூடாதா? இல்ல விலை ஜாஸ்தியா இருக்குமேன்னு பார்த்தேன். தினமுமா வந்து சாப்பிட்றோம், எப்பயாவது ஒரு தடவை தானே. பரவாயில்ல வா. வா வா. வெல்கம் சார், ப்ளீஸ் டேக் யூர் சீட். என்ன இது, இங்க பொண்ணுங்களாம் வேலை செய்றாங்க? இப்பதான் பொண்ணுங்கள எல்லா வேலையும் செய்றாங்களே. உட்காந்துக்கோ. ரேவதி, உன் டேபிளுக்கு ஆள் வந்திருக்காங்க. ம்